வணக்கம் யூடியூப் நண்பர்களே. கடந்த 2 வாரமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் யூடியூப்பர்களை தியேட்டருக்குள் அனுமதிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரிவ்யூஸ் எப்பவுமே பெரிய நடிகர்கள் படத்தை பேச பாதிக்காது, சின்ன நடிகர்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். நண்பர்களே, இப்போ சார் பேசுனது நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, யூடியூப்பர்ஸை தியேட்டருக்குள்ளே அனுமதிச்சாதான் சிறு பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் சரி, என்ன படமாக இருந்தாலும் சரி, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மக்கள் மத்தியில் வேகமாக எடுத்துகிட்டு போகிறனால பிரம்மாண்டமான சக்ஸஸ் கிடைக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க நண்பர். யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் படத்தை பார்த்துட்டு அதை அவன் தன்னுடைய பார்வையில் அந்த படத்தினுடைய நிறைகளை பெருசாக சொல்கிறது கிடையாது. அதனுடைய குறைகளை பில்டப் பண்ணி சொல்லி காலையில் 6:30 மணிக்கு படம் முடியுது, 7 மணிக்கு போட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாத்துறாங்க. எந்த ப்ரொடியூசருக்கு லாபம் இருக்கு? ப்ரொடியூசருக்கு லாபம் இருந்தா தானே அவங்க படம் எடுக்க போவாங்க. இவங்க வாங்குற சம்பளம், இவங்க போடுற அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இவங்க ஒரு படத்தை எடுத்துட்டாங்க, அந்த படத்தையும் 1.5 வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க. பெரிய நடிகர்கள் 10 பேர்த்தையும் பாருங்க, எந்த படம் எடுத்தாலும் மினிமம் 1 வருஷம் ஒரு படத்தை எடுக்க வேண்டியது. 1 வருஷம் நீங்க என்ன எடுக்க போறீங்க? படம் கம்பராமாயணம் எடுக்கிறீங்க, மகாபாரதம் எடுக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண சிம்பிளிசிட்டியான படம். அதான் நீங்கள் இப்போ என்ன கஷ்டப்பட்டு எடுத்தீங்கனாலுமே, இப்போ ஒரு மாதிரி ஒரு கார்டன் மாதிரியோ, ஒரு வாழை மாதிரியோ, ஒரு மகாராஜா மாதிரியோ நீங்கள் கண்டென்ட்டோட படம் எடுத்தீங்கன்னா மக்கள் பார்க்குறாங்கிறது முதல் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் பெருமை பேசுறதுக்காகவோ இல்லை உங்களுடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காகவோ மக்கள் தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்க ரெடியே கிடையாது. அதாவது 1 வருஷம் ஏன் படம் எடுக்கிறீங்க, 2 வருஷம் படம் எடுக்கிறீங்க, நீங்கள் மகாபாரதம் எடுக்க போகிறீங்க, உங்கள் ஆட்டம் பாட்டத்துக்காக நீங்கள் படம் எடுக்கிறீங்க. சிறு படங்களை எடுத்தீங்கன்னா அது நல்லா ஓடும் அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் எங்களை சொல்லுங்க. 2 படம் வில்லனா பண்ணார், 2-3 படம் வில்லனா பண்ணார். இப்போ வர ஒரு படத்துக்கு ஓப்பனிங்கே கிடையாது. சினிமாவில் தியாகராஜ பகவர் இருக்கும்போது தியாகராஜ பகவர் பி.யு. சின்னப்பன் வந்தாங்க, அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜின்னு வந்தாங்க, அதுக்கப்புறம் ரஜினி கமல்னு வந்தாங்க, அதுக்கப்புறம் விஜய் அஜித்னு வந்தாங்க, இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி வந்தாங்க. ஆனால் வந்தவங்க இன்னைக்கு சிவகார்த்திகனுடைய மார்க்கெட்டுக்கும் இவருடைய ஓப்பனிங்க்கும் சம்பந்தம் இல்லாத ஓப்பனிங்காக இருக்கு. சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் ரொம்ப சுமார் படத்தை பொறுத்தவரை கட்டாயம் நல்ல படம் நான் சொல்லவே மாட்டேன், ரொம்ப சுமார் படம் தான். ஆனால் அதனுடைய வசூலும் டிஎஸ்பி சுமார் தான், சம்பந்தம் இல்லாத வசூல் டிஎஸ்பி. பிரின்ஸ் வசூலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15% வசூல் கூட டிஎஸ்பிக்கு வரல. 2 பேர் ஒரே சமகால நடிகர்கள் தானே. என்ன காரணம், இவர் 2-3 படத்துல வில்லனாம அதான் இதான் கேரக்டர் ரோல் அது இது பண்ணி கஸ்ட் ரோல் எல்லாம் பண்ண உடனே என்னாச்சு பண்ணிட்டுனா அந்த ஹீரோங்கிற இமேஜ் கொஞ்சம் ஒரு பக்கம் டவுன் ஆயிடுச்சு. இனி அவர் ஹீரோவை பண்ண எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. பாலத்தார் தூக்கிட்டு இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு கூவுடா. எல்லாம் மண்ணை பிடிச்சி நீ சம்பாதிச்ச நீ இப்போ 2 ரூபா சம்பளம் வாங்குற, இல்லை 5 ரூபா சம்பளம் வாங்குற. என்ன பண்ண, நீ பென்ஸ் கார் வாங்கணும், நீ ஒரு பங்களா கட்டணும். அப்போ இந்த நிலையில இருந்து நீ ஒரு வாழத்தார் தூக்கிட்டு நீ நல்ல வசதிக்கு வந்த, நீ வசதிக்கு வந்தோன்னா என்ன பண்ணுற, நீ இருக்கிறதுலையே பெரிய கார் என்ன கார்னு பார்த்து ஃபெராரி கார் வாங்கிட்டு எரிய வேலை. நீ உன் சம்சாரம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அங்கே அந்த டைரக்டர் எடுக்கக்கூடிய படத்தை வச்சு நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், எல்லா தேட்டரும் நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த டைரக்டர் எப்படி ஒரு விலையுயர்ந்த காரில் போகலாம், அவங்க மனைவி எப்படி ஐஸ்வர்யா மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகலான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன மக்களே? பாருங்க, ஏற்கனவே இவர் நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறாரு. 10% தான் கிடைக்குது, 10-15% தான் கிடைக்குது அப்படின்னு. ஆனா இவருக்கு உண்மையில சுப்பிரமணியன் தியேட்டருக்கு எடுத்துக்கங்களேன், அவருக்கு வாரிசுல என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வீக் 60, 55, அதுக்கப்புறம் தேர்ட் வீக் ஃபிளாட் 50 போட்டிருக்காரு. இதே நான் லியோக்கு என்ன பண்ணியிருக்கேன், 60, 55, 50, 45 அப்படி போயிருக்கேன். அப்போது நான் வாரிசுக்கு கொடுத்த டேர்ம்ஸோட நான் லியோக்கு கம்மியாக தான் வாங்குறேன். இப்போ 4th ஒரு படம் வருதுன்னா ஒரு 45% தான் கொடுக்க போகிறார் எனக்கு. இதுதான் ஒரு விஷயம். ஆனால் அவர் சப்போஸ் அவர் ஆக்சுவலாக அவர் ஏன் இவ்வளோ கோவப்பட்டாருன்னு தெரியல, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல. படம் கேட்டார், கோயம்புத்தூர் ஏரியா வேணும்னு கேட்டார், நான் கொடுக்காத ஒரு ரீசனாக இருக்கலாம், அதுக்கோசரம் இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கும் இது பண்ணுறது அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது. அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதுந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்லைன்னு இல்லை, விமர்சனம் வேணும். அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி
அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க. இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க, குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க. ஸோ கற்பூர சுப்பிரமணியம் அவர்கள், ராஜன் அவர்கள் 2 பேரும் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும், யூடியூபர்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. அவங்க சொன்னதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்க்குறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.